மக்களே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லை திறந்தா ஒரு டிவியை திறந்தா ஒரே சண்டையாகவே இருக்குது. எங்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு சட்டசபையில் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து அங்கே அனுப்பியிருக்கோம். ஆனால் ஒரே பங்காளி சண்டையாக இருக்குது. இது மாதிரியான மக்கள் வந்து எத்தனையோ பேர் ரோட்டோரத்தில் பஸ் நிலையத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் யாருமே வந்து நம்ம ஒரு பதிவு போட்டாலுமே அது வந்து இந்த பதிவை கொண்டு போய் இந்த அரசாங்கத்தை சேர்க்கறது கிடையாது. அரசாங்கங்கிறது வந்து ஒரு அந்த மக்களுக்கு ஒரு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இது மாதிரியான கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து சேர்றது கிடையாது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒன்று பதிவு போட்டேன். அது மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆயி மூத்திரம் அந்த கழிவுகள்லேயே படுத்து தூங்குறாங்க. அவங்கள வந்து கவர்மெண்ட் சார்ந்து வந்து அவங்கள மீட்டு எடுத்து அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் யாருக்குமே கேட்கல. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் அங்கே நிறைய நடந்துக்கிட்டே இருக்க தவிர ஆனால் வந்து நம்ம மக்களுடைய அடிப்படை வசதிகளை யாரும் ஏறு எடுத்து பார்க்கறது கிடையாது. நானே கேட்குறேன், கண்ணாடியை போட்டுக்கிட்டு கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு வேட்டி சட்டையை வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு நம்ம வந்து அதுக்காகலாம் அனுப்பலை சட்டமன்றத்துக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரியான மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சரியான தலைவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். அதுக்கான தலைவர்கள் இங்கே அமையல. இந்த 60 ஆண்டு காலமாக மக்கள் வந்து இந்த மாதிரியான கஷ்டப்படுறாங்களா இல்லையா? நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போடுறோம். இவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியாமல் அந்த கழிவுகள்லே கடந்து இறந்து போகிற சூழ்நிலை இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம வந்து கண்ணாடியை போட்டுக்கிறோம், கோட்டு சூட்டை போட்டுக்கிறோம், இப்படி நின்றுக்கிட்டு ஸ்டைலாக நிற்கிறதுக்காக அங்கே இல்லை. மக்கள் பணி செய்யணும். இந்த இடத்துல வந்து மக்கள் பணியை செய்யணும். இந்த பணி செய்யறதுக்காக தான் நம்மளை வந்து நம்ம மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு உங்களை சட்டமன்றத்தில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்கள் என்னமோ வந்து வேறு நாட்டிலேருந்து 2 பேர் வந்த மாதிரி வந்துட்டு எதுக்கும் உட்காந்துக்கிட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான மக்கள்லாம் யார் பாப்பா சொல்லுங்கள்? ஒரு அரசாங்கம் தான் ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டியது மக்களை ஒரு கவர்மெண்டுடைய வேலை. ஏன் அதை செய்யலை? ஏன் செய்ய மாட்டீங்க? நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக உங்களை அங்கே அனுப்பல. உங்களை வந்து வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு அங்கே வந்து சண்டை போடுறதுக்காக உங்களை அனுப்பலை. உங்களை நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஆனால் எல்லாருமே ஓட்டு போட்டு தானே அனுப்பிச்சிருக்கோம். ஏன் இப்படிப்பட்ட மக்களை விட்டு வச்சுருக்கோம்? ஒரு பஸ் நிலையம் இந்த இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து பஸ் ஏற முடியாத பஸ் ஏற முடியாமல் வந்து இந்த அம்மா வந்து இப்படி இருக்கிறாங்க இல்லையா? அதனால் இவங்களை தூய்மைப்படுத்த போகிறோம். கண்டிப்பாக வந்து அரசாங்கம் இதை பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இவங்களை வந்து மீட்டெடுக்கிறது மேலே பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போனால் குளிப்பாட்டி ரெடி பண்ணி இதெல்லாம் தூய்மைப்படுத்தி சரி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். தயவு செஞ்சு இந்த உயிரை காப்பாற்று.